பேரு மதிப்பிற்குரிய சுவாமிஜி அவர்களே, என்னுடைய பல்லாண்டு கால நண்பர் இசைக்கவி ரமணன் அவர்களே, இங்கு அமர்ந்திருக்கிற என்னுடைய இனிய நண்பர்கள் திருவையாறு சிவகுமார், ராகவ மகேஷ் உள்ளிட்ட பெரியோர்களை, தாய்மார்களை அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வந்தனங்கள், உங்கள் வாழ்த்துக்கள். என்னுடைய பணிக்கு ஒரு அறிமுகம் மாதிரி மிக அழகாக வானொலியில் அந்த சகோதரி ஒரு நூல் அறிமுகத்தை செய்தார். நம்ம கவனமாக இந்த கருத்துக்களை உள்வாங்கி ஒவ்வொரு அத்தியாயமாக என்னென்ன உட்பொருள் அமைந்திருக்கிறது என்று விளக்கி சுருக்கமாக ஒரு வானொலி உரை நிகழ்த்தினார். என்னுடைய இந்த உரை, சுவாமிஜியின் நூலை பற்றிய இந்த உரை என்பது சுவாமிஜி சொல்லும் அந்த வரிகளோடும் என்னுடைய சிந்தனைகளோடும் நடக்கவிருக்கிறது. ஒரு 3/4 மணி நேரம். இது புதுமையான ஒரு புத்தக வெளியீட்டு விழா. இது மாதிரி மிகுந்த புதுமை நிறைந்த ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு முதல் முறையாக கிடைத்திருக்கிறது. காரணம், இந்த புத்தகம் ஏற்கனவே 1200 பிரதிகள் விற்று தீர்ந்து விட்டது. ஒரு புத்தகம் விற்று முடிந்த பிறகு மறுபடி நடக்கிற ஒரு இது கின்னஸ்க்கு அனுப்பலாம் என்று நினைக்கிறேன், ஒரு புத்தக வெளியீட்டு விழா. அதில் உங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, 150 ரூபாய் விலையுள்ள இந்த புத்தகம் இன்று 100 ரூபாய் விலைக்கே கொடுக்கப்படுகிறது. 100 ரூபாய் விலை கொடுத்து வாங்குவதோடு 150 என்றாலும் வாங்கியிருப்போமே என்று நினைத்து மேலும் ஒரு 50 ரூபாய் சேர்த்து 2 பிரதிகள் வாங்கி நீங்கள் ஒன்றை வைத்துக்கொண்டு யாராவது ஒரு நன்கு முன்னுக்கு வரக்கூடிய இளைஞருக்கு அதை பரிசளிக்கலாம். அந்த இளைஞர்களிடம் சிந்தனைகள் போக வேண்டும். என்னுடைய இந்த புத்தக மதிப்பீட்டில் இதில் வந்திருக்கிற சில தலைவர்கள் பற்றி நாம் அறியாத பல செய்திகள், இதில் உள்ள அழகிய வரிகள், சிந்தனையை தூண்டுகிற வரிகள். என்னுடைய தாயார் 90 வயது வாழ்ந்தார். அவருக்கு ஒரு பழக்கம் இருந்தது, எங்காவது மிக சுவாரஸ்யமான வரிகள் இடம்பெற்றிருந்தால் படித்தாலோ கேட்டாலோ அதை குறித்து வைத்துக் கொள்வார். அந்த பழக்கத்தை அவர் எனக்கும் கற்பித்தார். ஆனால் அவர் இருந்தவரை நான் சரியாக அதை கற்றுக்கொள்ளவில்லை. இப்போது நான் ரசிக்கிற, சிந்திக்கக்கூடிய பல வாக்கியங்களை குறித்து வைத்துக் கொள்கிறேன். திருக்குறள் மாதிரி அது ஒரு வாக்கியம் 2 வாக்கியம் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் சிந்திக்க வைக்கிறது. அப்படி புத்தர் சொன்ன ஒரு வாக்கியம், புத்தர் யசோதரையும் ராகுலனையும் துறந்து இந்த போதி மரத்தின் அடியிலிருந்து ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்ற பேருண்மையை கண்டுபிடித்தார். அதுவரையில் நமக்கு தெரியும். ஆனால் ஒரு மாடிக்கு போக வேண்டுமானால் படிப்படியாகத்தானே போக வேண்டும். அப்படி பல சின்ன சின்ன உண்மைகளை கண்டுபிடித்து கொண்டே போய்த்தான் அந்த பேருண்மையை அவர் கண்டுபிடித்திருக்கிறார். அப்படி அவர் கண்டுபிடித்த அந்த ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்ற உண்மைக்கு அடுத்தபடியாக நம்மை சிந்திக்க வைக்கிற ஒரு உண்மை, உடலும் மனமும் ஒன்றுக்கொன்று முரணானது. உடலை வலிமை செய்ய வேண்டுமானால் அசைத்து வலிமை செய்ய வேண்டும். மனத்தை வலிமைப்படுத்த வேண்டுமானால் அதை அசையாமல் இருக்க செய்ய வேண்டும். முதலுடைய ஒரு வாக்கியம் நம்மை அதை சிந்திக்க வைக்கிறது. அண்மையில் ராகவ மகேஷ் போன்றவர்களாம் முகநூலில் மிக அதிகமாக ஈடுபடுகிறார்கள். நானும் முகநூலை வாசிப்போன். அதில் ஒரு பொன்மொழி வாசித்தேன். புலியும் சிங்கமும் மிக சாதுவான விலங்குகள், ஆடும் மாடும் மிக கொடூரமானவை என்று சொல்லிற்று புல். பார்க்கிற கண்ணோட்டத்தில் அந்த விலங்குகளை பற்றி நமக்கு புலியும் சிங்கமும் ஆபத்தானவை, ஆனால் புல்லுக்கு அவை ஆபத்தானவை அல்ல. புலி பசித்தாலும் புல்லை தின்னப்போவதில்லை. இன்றைய வாழ்வியலோடு பொருந்தக்கூடிய சில விஷயங்களை ஒரு வரி 2 வரியில் சொல்கிறார்கள். அப்படி நான் ரசித்த ஒரு வரி, தந்தையினுடைய பணத்தில் மகனுக்கு இருக்கிற உரிமை மகனுடைய பணத்தில் ஒரு காலத்திலும் தந்தைக்கு இருப்பதில்லை. தானே இன்றைக்கு சிக்கலே அதுதானே. முதியோர் இல்லங்களுடைய விதை அங்கே இருக்கிறது. இந்த மாதிரி குறித்து கொள்ளக்கூடிய வாக்கியங்கள் சுவாமிஜியினுடைய இந்த புத்தகத்தில் நிறைய இருக்கின்றன. இது 2-3 வகையாக வகைப்படுத்தி, ஒன்று அழகிய வாக்கியங்கள், சில சிந்தனையை தூண்டுகிற வாக்கியங்கள், சில என் போன்றவர் எழுத அஞ்சுகிற துறவி மட்டுமே எழுதக்கூடிய துணிச்சலான வாக்கியங்கள். அப்படி பல வகையான வாக்கியங்கள் இந்த நூலில் இடம்பெற்றிருக்கின்றன. தலைவர்கள் பற்றி நிறைய இந்த நூல் பேசுகிறது. முக்கியமாக
காந்திஜி பற்றி பேசுகிறது. காந்திஜியை பற்றி விமர்சிக்கிற அன்பர்கள் முதலில் காந்திஜியினுடைய அந்த 17 தொகுதிகளை வாசிக்க வேண்டும், அதன் பிறகு விமர்சிக்க வேண்டும் இல்லையா? இந்த 17 தொகுதிகள் அவினாசலிங்கம் செட்டியார் அவர் ஏற்பாடு செய்து அழகிரிசாமி போன்ற எழுத்தாளர்களால் மொழிபெயர்க்கப்பட்டு அழகான தமிழில் வெளிவந்து அதன் பிறகு அருட்செல்வர் மகாலிங்கம் நன்கொடையால் வர்த்தமான் பதிப்பகம் அண்மையில் வெளியிட்டிருக்கிறார். இதில் 4ஆம் தொகுதி பிரம்மச்சரியம் இயற்கை வைத்தியம். இன்றைக்கு இளைஞர்கள் முன்னே இருக்கிற ஒரு பெரிய சவால், வாழ்வில் அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய உன்னதமான நெறியான அந்த பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பதற்கு இருக்கிற தடங்கல்கள். முன்பெல்லாம் சினிமா பார்த்தால் கூட நாம் கெட்டு போக முடியாது. பார்த்தால் பசி தீரும், பாக பெருமினை, பாசமலர், அப்படித்தான் படங்கள் வரும். இப்போதெல்லாம் சினிமா பார்க்க வேண்டாம், போஸ்டர் பார்த்தாலே போதும் கிட்டுவிட. ஐ லவ் யூ டீச்சர் என்றெல்லாம் போஸ்டர் விட்டுகிறார்கள். இப்படியான காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு வாழ்க்கையினுடைய உண்மையை நாம் அறிவுறுத்த வேண்டும். எது பேருண்மை, எது உண்மை, எது வாழ்க்கை என்று நிதர்சனத்தை சொல்ல வேண்டும். ஆனால் என்ன செய்கிறோம்? தொலைக்காட்சியில் ஆபாசமாக வருகிறது, செல்ஃபோனை திறந்தால் என்ன வேண்டுமானாலும் ஆபாசமாக கிட்டுகிறது, அதெல்லாம் வேறு, அது ஒரு புறம். அதை நியாயப்படுத்துகிற மாதிரி இதெல்லாம் இயல்பு தான், இப்படித்தான் வாழ வேண்டும், வாழ்க்கை என்பது இதெல்லாம் தான் என்கிற மாதிரி அந்த மனோதத்துவ கேள்வி பதில் நிகழ்ச்சிகளில் தொலைக்காட்சிகளில் மருத்துவர்கள் வந்து அலசுகிறார்கள். இப்படிப்பட்ட பலவீனங்களுக்கு ஒத்தடம் கொடுப்பது மாதிரி. மேனிதொடா காதல் எழுதிய குறிஞ்சிமலர் நாப்பா போன்றவருடைய நாவல்களெல்லாம் அந்த காலம் போய் வெளிப்படை பாலியல் எழுதுகிற காலத்திற்கு நாம் முன்னோக்கி போயிருக்கிறோமா பின்னோக்கி போயிருக்கிறோமா என்று பார்க்க வேண்டும் இல்லையா? எழுத்து என்பது மனதை மேம்படுத்த வேண்டும். சுவாமிஜி அவர்கள் எழுதியிருக்கிற இந்த விவேகானந்தர் வேண்டிய 100 இளைஞர்களுள் நீங்களும் ஒருவரா என்கிற புத்தகத்தில் ஒரு வரி, ஒரு வார்த்தை கூட உங்கள் மனத்தை கீழே போக விடாது, மேலே தான் கொண்டு போகும். அது இந்த புத்தகத்தினுடைய ஒரு முக்கியமான அம்சம். நேதாஜி சொல்வதை ஓரிடத்தில் எழுதுகிறார். விவேகானந்தர் இன்று உயிரோடு இருந்திருந்தால் இவர் காலடியில் அமர்ந்து பாடம் படித்திருப்பேன் என்று சொன்னவர் யார்? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ராஜம் கிருஷ்ணன் உங்களுக்கு தெரிந்திருக்கும், பெரிய எழுத்தாளர். அவர் தன்னுடைய வாரிசிலே கணவர் இழந்து விட்டார். கணவர் காலமான பிறகு இந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் வங்கியில் படம் போட்டிருந்தார். அவருடைய உறவுக்கார பையன் ஒருவன் அது ஏதோ பங்கு மார்க்கெட்டில் முதலீடு செய்து அத்தனை பணமும் போயிற்று. பிறகு அவர் சாவித்ரி வைத்திய நடத்திய விஸ்ராந்தி இல்லத்திலும் அதன் பிறகு ராமச்சந்திரா மருத்துவமனையில் அவருடைய வாசகரான மல்லீஸ்வரன் என்கிற பொது உடைமைவாதி அவருடைய ஏற்பாட்டில் அங்கும் தங்கி வாழ்ந்து வாழ்க்கையை முடித்து கொண்டார். வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்தால் பிறகு திடீரென்று மாறி அவையெல்லாம் நன்றாக அமையும் என்பதற்கெல்லாம் உத்தரவாதம் கிடையாது. அதிலும் ஒரு பொன்மொழி ஒருவர் சொன்னார், நாம் நல்லவர்கள் என்பதால் நம்மை யாருமே ஏமாற்ற மாட்டார்கள் என்பது, நான் சைவம் என்பதால் சிங்கம் என்னை சாப்பிடாது என்கிற மாதிரி. நல்லவர்கள் என்பதற்காக ஏமாற்ற மாட்டார்கள் என்பதில்லை. அப்பேற்பட்ட நல்லவரான ராஜம் கிருஷ்ணன் அவருக்கு ரொம்ப ஒரு அணுக்கமான ஒரு வாசக அன்பன். நான் அவரை அடிக்கடி சந்தித்து பேசுவேன். நேதாஜியை பற்றி அவரிடம் கேட்டேன். அப்போது அவர் நேதாஜி ஒரு காலகட்டத்தில் எவ்வளவு புகழோடு இருந்தார் என்பதை பற்றி ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி எனக்கு அதை தெளிவுபடுத்தினார். அந்த காலகட்டத்தில் நவராத்திரி கொலுவுக்கு பொம்மை வாங்க போகிற பெண்கள் கொலு பொம்மை விற்கும் இடத்தில் நேதாஜி பொம்மையும் கேப்டன் லக்ஷ்மி பொம்மையும் விரும்பி வாங்கி கொலுவில் வைப்பார்கள். கொலுவில் வைத்தால் என்ன நடக்கும்? அந்த கொலுவுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிப்போம் இல்லையா? விவேகானந்தருக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கிறோம், துறவி. இதே புத்தகத்தில் ராஜாஜி பற்றி வருகிறது. காண்டீபம் என்று ஒரு பத்திரிகை நடத்தினார் SS மாரிசாமி என்கிற ஒரு பத்திரிகையாளர். ஏன் சிவராமன் அவர்கள் சொல்லி SS மாரிசாமியை நேர்காணல் செய்வதற்காக நான் அவர் வீட்டிற்கு போயிருந்தேன். அற்புதமான காந்திவாதி. வெகு நேரம் இந்த பேட்டி முடிந்த பிறகு அவர் என் நெற்றியை உற்று பார்த்தார். நீங்கள் திலகம் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், ஆன்மீகவாதி இல்லையா? நீங்கள் வந்துவிட்டீர்கள். கால் கழுவிக்கொண்டு எங்கள் வீட்டு பூஜை அறையில் சற்று நேரம் தியானம் செய்துவிட்டு போங்கள் என்று அவர் அறிவுறுத்தினார். நான் கால் கழுவி விட்டு அவருடைய பூஜை அறைக்கு சென்றேன். பெரிய அறை, எந்த படமும் இல்லை, கீழே ஒரே ஒரு படம். அந்த படத்தின் கீழே ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. தியானம் செய்வதற்கு எதிரே ஒரு மனை. அந்த மனையில் சற்று நேரம் தியானம் செய்துவிட்டு வந்தேன். அந்த படம் யார் படம் தெரியுமா? மூதறிஞர் ராஜாஜியின் படம். இன்று
நம்மிடையே பூஜையில் வைத்து வழிபடக்கூடிய அரசியல் தலைவர் யார் இருக்கிறார்கள் என்று யோசித்து பாருங்கள். நான் அதை விளக்க தேவையில்லை, அரசியல் பேசவில்லை. ஒரு காலத்தில் அரசியலுக்கு இருந்த அந்த ஒரு தகுதி என்ன, இன்றைய அரசியலுக்கு இருக்கிற ஒரு தகுதி என்ன என்று யோசித்து பார்க்கிற பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. நேதாஜியை பற்றி பல இடங்களில் இதில் வருகிறது. ராஜாஜி அழகாக இசைக்க ரமணன் பல கருத்துக்களை இங்கே சொன்னார். அந்த வண்டி விவேகானந்தரை தாங்கிய ரயில் வண்டி ராமேஸ்வரத்திலிருந்து புறப்பட்டது. அது வேகமாக சென்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அதற்கென்று சில நிறுத்தங்கள் உண்டு, அங்கெல்லாம் அதை நிறுத்தினார்கள். ஆனால் செங்கல்பட்டில் அதற்கு நிறுத்தம் கிடையாது. செங்கல்பட்டு மக்களுக்கு விவேகானந்தரை பார்க்க வேண்டும், அவர் குரலை கேட்க வேண்டும் என்ற ஆவல். அந்த காலகட்டத்தில் சிக்கோகாவிலிருந்து அவர் இந்தியா வந்தபோது அப்படி ஒரு பலத்த புகழோடு இருந்தார். அவர் ஆராதிக்கிற புகழ். செங்கல்பட்டு மக்கள் ஸ்டேஷன் மாஸ்டரிடம் அந்த வண்டியை இங்கு நிறுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தார்கள். அப்படி அவர் செய்ய முடியாது. நிறுத்தமல்லாத நிறுத்தத்தில் சட்டத்தை மீறி வண்டியை நிறுத்த முடியாதே என்று அவர் தயங்கினார். அவருக்கும் ஆசைதான் விவேகானந்தரை பார்க்க வேண்டும் என்று. சட்டத்தில் இடமில்லை. மக்கள் என்ன செய்தார்கள்? தண்டவாளத்தில் குறுக்கே படுத்துக் கொண்டார்கள். வண்டி செல்ல முடியாமல் நின்றது. விவேகானந்தர் இறங்கி செங்கல்பட்டு மக்களிடம், தமிழ் மக்கள்தான் இந்திய அளவில் விவேகானந்தரை அதிகம் நேசித்தவர்கள் தமிழ் மக்கள். விவேகானந்தருடைய குரலை பற்றி சட்டாம்பி சுவாமிகள் சொல்கிறார், தங்க குடத்தை தட்டினால் எழும் கிண்கிணி போன்று இருக்கும் அவருடைய குரல் என்று. அப்படி ஒரு குரல். இந்த வசீகர குரலை கேட்டார்கள். அவர் சிறிது நேரம் பேசிவிட்டு திரும்பவும் ரயில் ஏறி சென்னைக்கு வந்தார். எனக்கு ஒரு சின்ன பெருமை உண்டு. அந்த செங்கல்பட்டு ராமகிருஷ்ணா மிஷன் பள்ளியில் படித்த மாணவன் நான். ஓராண்டு அங்கு படித்தேன். செங்கல்பட்டு மக்களை பற்றி மிகுந்த பெருமிதமாக இப்போதும் உணர்கிறேன். இந்த வண்டி எக்மோருக்கு வந்தது. எக்மோரில் குழந்தைகள், ஆண்கள், பெண்கள், மாணவர்கள், கலைஞர்கள், பிரமுகர்கள் என்று ஆயிரக்கணக்கில் காத்து கொண்டிருந்தார்கள் விவேகானந்தரை தரிசிப்பதற்காக. விவேகானந்தர் இறங்கினார். மக்கள் வெள்ளத்தில் நடந்தார். ஒரு சாரட் குதிரை வண்டி ஏற்பாடு செய்திருந்தார்கள். அதில் அவர் ஏறினார். அது மெல்ல குதிரை இழுக்க இழுக்க நகரத் தொடங்கியது. நகர முடியாது. மாப்பிள்ளை அழைப்பு ஊர்வலத்தை விட மெதுவாக நகர்கிறது. ஆனால் தமிழக பெண்கள் சிலர் நினைத்தார்கள் இவர் திருஞான சம்பந்தரின் அவதாரம் என்று. ஞான குழந்தை இல்லையா? இவ்வளவு இளம் வயதில் உலக அளவில் இந்து மதத்தை அப்படி பிரமாதமாக பேசிவிட்டு வந்திருக்கிறார். உலக அளவில் நமக்கு கௌரவ விசா வாங்கி தந்தவர் விவேகானந்தர் என்று சுவாமிஜி எழுதுகிறார். அது அவருடைய அழகான வரிகளில் ஒன்று. அப்படி அவர்கள் கற்பூர ஆரத்தி காண்பித்து தேங்காய்ப்பழம் தட்டையெல்லாம் நிவேதனமாக அவர் காலடியில் வைத்து அந்த வண்டி நகர்ந்து கொண்டிருக்கிற போது, அது சிந்தாதிரிப்பேட்டை வழியாக ஐஸ் ஹவுஸ், இது இப்போது விவேகானந்தர் இல்லம் என்று அழைக்கப்படுகிறது, அந்த இடத்தை வந்து அடைவதற்குள் பாதி வழியில் உணர்ச்சி வசப்பட்டு இளைஞர்கள் குதிரையை அவிழ்த்துவிட்டு அவர்கள் இழுக்கத் தொடங்கினார்கள். மாணவர்கள். ராமேஸ்வரத்தில் மன்னர் பாஸ்கர சேதுபதியே அந்த வண்டியை இழுத்தார் தன் அதிகாரிகளோடு. நான் சொல்ல வந்த முக்கியமான விஷயம் என்னவென்றால், இசைக்கு விரமணன் மாணவர்கள் இழுத்தார்கள் என்று சொன்னாரே, அந்த மாணவர்களில் ஒருவர் மூதறிஞர் ராஜாஜி. அவரும் இழுத்தார். பின்னால் விவேகானந்தர் அவரை கேள்வி கேட்டபோது, ஏன் கிருஷ்ணர் நீளமாக இருக்கிறார் என்று கேட்டபோது, எல்லையற்றதெல்லாம் நீளம்தானே, கடல் நீளம், ஆகாயம் நீளம், கிருஷ்ணரும் எல்லையற்றவர் என்பதால் நீளமாக இருக்கிறார் என்று ராஜாஜி பதில் சொன்னார் என்பதெல்லாம் ராஜாஜி வரலாற்றில் வருகிறது. காமராஜ் என் போன்றவர்கள் கொண்டாடுகிற பெருந்தலைவர். தலைவர்களாம் மற்றவர்கள் தலைவர்கள். காமராஜ் பெருந்தலைவர். அதாவது இங்கு பேச இந்த மேடை அல்ல அது. காமராஜ் புகழை வாழ்நாள் முழுவதும் பேசிக்கொண்டிருக்கலாம். அவ்வளவு அற்புதமான மனிதர். என்னுடைய ஞான குரு தீபம்னா பார்த்தசாரதி, என்னுடைய அபிமான எழுத்தாளர் ஜெயகாந்தன், இன்னொரு அபிமான எழுத்தாளர் சோ, நம் அனைவரின் உள்ளத்தையும் கொள்ளை கொண்ட கண்ணதாசன், எல்லோரும் காமராஜ் அணியில் மேடையில் பேசினார்கள். உன்னதமான ஒரு அரசியல் தலைவர். அவரை பற்றிய விஷயங்கள் இந்த நூலில் சில இடங்களில் இருக்கின்றன. இன்னொருவர் சித்தரஞ்சன் தாஸ், அவரை பற்றி குறிப்பு வருகிறது. சித்தரஞ்சன் தாஸ் என்பவர் ஒரு வழக்கறிஞர். அந்த குறிப்பு ரொம்ப சுவாரஸ்யமானது. அவர் ரயிலில் செல்கிறார். ஒரு பெண், ரயிலில் வேறு யாரும் இல்லை, அவருடைய பொருட்களை கொள்ளையடிக்க விரும்புகிறாள். அவள் சொல்கிறாள், உன்னிடம் இருக்கும் அத்தனை பொருளையும் என்னிடம் கொடுத்து விடு, இல்லாவிட்டால் நீ என்னை பாலியல் ரீதியாக பலவந்தப்படுத்தினாய் என்று கூச்சலிடுவேன், உனக்குத்தான் ஆபத்து. எவ்வளோ சிக்கலான ஒரு சூழல்.
அதை புத்திசாலித்தனமாக சமாளிக்க வேண்டும். சிதம்பரதாஸ் ஒன்றும் சொல்லவில்லை. காதையும் வாயையும் காண்பித்து, நான் காது கேளாதவன், வாய் பேசாதவன், நீ என்ன சொல்கிறாய் என்பதை எழுதி கொடு என்று சைகை காண்பித்தார். அவள் எழுதி கொடுத்தாள். அதை கையில் வைத்து கொண்டார். அடுத்த நிறுத்தத்தில் வண்டி என்ற போது காவல்துறையிடம் காண்பிக்க அந்த பெண் தப்பித்தேன் பிழைத்தேன் என்று ஓடியே போனாள் என்று ஒரு விவரம். அது இந்த நூலில் ரொம்ப அழகாக அது ஒரு சிறுகதை மாதிரி அவர் எழுதியிருக்கிறார். அவருக்கு அந்த வடிவம் கைகூடி இருக்கிறது. ஒரு கட்டுரை என்பது வளவளவென்று இருக்கக்கூடாது. அதற்கு ஒரு எடுப்பு, ஒரு தொடுப்பு, ஒரு முடிப்பு என்று ஒரு சிறுகதை வடிவம் இருக்க வேண்டும். சிறுகதைக்கென்று ஒரு வடிவம் உண்டு. அந்த வடிவத்தில் அமைந்த கட்டுரைகள் மிகச் சிறப்பாக அமைந்திருக்கும். என்னுடைய ஆசிரியர்கள் ஒருவரான சுஜாதா சிறுகதை எப்படி இருக்க வேண்டும், கட்டுரைகள் எப்படி இருக்க வேண்டும், அந்த வடிவம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு வரி கதை சொல்வார். பூங்காவில் தற்செயலாக சந்தித்து கொண்ட இருவரில் ஒருவர் மற்றவரை பார்த்து, உங்களுக்கு பேய், பிசாசு, ஆவி இதிலெல்லாம் நம்பிக்கை உண்டா என்று கேட்டதற்கு மற்றவர், சேச்சே அப்படியெல்லாம் எனக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது, நான் காலமாகி 5 வருடம் ஆயிற்று என்று சொல்லிவிட்டு காற்றில் கலந்து மறைந்து போனான். ஒரு எடுப்பு, ஒரு தொடுப்பு, அழகான ஒரு முடிவு. அப்படி இவருடைய பல கட்டுரைகள் இப்படி சிறுகதை வடிவத்தோடு அமைந்திருக்கின்றன. அந்த சித்தரஞ்சன் தாஸ் அரவிந்தருடைய வழக்கறிஞர். நார்டன் துரை நீதிபதி அமர்ந்திருக்கிறார். அரவிந்தர் கைதி கூண்டில் நின்றிருக்கிறார். அரவிந்தருடைய சிறைவாசத்தின் போது கிருஷ்ண தரிசனம் பெற்றவர். அரவிந்தர் சொல்லியிருக்கிறார், சூட்சும உருவில் எப்படி பக்தி செய்ய வேண்டும், யோகம் செய்ய வேண்டும் என்பதை எனக்கு கற்றுக் கொடுத்தவர் சுவாமி விவேகானந்தர் என்று சொல்லியிருக்கிறார். அந்த அரவிந்தரை பார்த்து நீதிபதியை நோக்கி சித்தரஞ்சன் தாஸ் அறை கூறுகிறார், நீதிபதி அவர்களே, எதிர்காலத்தில் தெய்வம் என்றே மக்கள் இவரை தொழப்போகிறார்கள். அப்படிப்பட்ட ஒருவரை நீங்கள் நீதிக்கூண்டில் நிறுத்தி விசாரணை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரிகிறதா என்று கேட்டு அந்த கேள்வியில் அதிர்ந்து போய் அவருடைய வாதங்களை கேட்டு அரவிந்தர் விடுதலையானார் என்பது ஒரு தனி சரிதம். அந்த சித்தரஞ்சன் தாஸ் பற்றி இதில் வருகிறது, சுப்பிரமணிய சிவா பற்றி வருகிறது, பாலகங்காதர திலகர், நிறைய தியாகிகளை பற்றி நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் தியாகிகளின் மனைவி பற்றி நாம் அதிகம் அறிவதில்லை. என்னை பற்றி அழகாக இங்கு பெருந்தன்மையோடு பாராட்டுரைகள் வழங்கியவர் கூட சொன்னார் திருப்பூர் குமரனை பற்றியெல்லாம். திருப்பூர் குமரன் 22, 23 வயதில் காலமானான். அவன் காலமான போது அவனுடைய மனைவி ராமாயி அம்மாள் 13 வயது, புஷ்பவதி ஆகாத நிலை. அப்போது வெள்ளை சேலை அவளுக்கு வழங்கப்பட்டது. இன்றைக்கு கொடியில் பார்க்கிறோமே, அந்த வெள்ளை ராமாயி அம்மாளுடைய சேலை நிறம். கொடியை உயர்த்தும் போது அதிலிருந்து கீழே உதிர்கிற, தற்காலிகமாக உதிர்கிற மலர்கள் ராமாயி அம்மாளின் கூந்தலிலிருந்து நிரந்தரமாக உதிர்ந்த மலர்கள். 95 வயதுக்கு மேல் வாழ்ந்தாள் அந்த பெண்மணி. அது ஒரு தனி தியாக கதை. திலகர் சிறைப்பட்டு விட்டார். 6 ஆண்டு அவருக்கு சிறை தண்டனை. வானொலி பொத்தானை அழுத்தினாள் அவருடைய மனைவி சத்யபாமா. வானொலியில் அந்த செய்தி ஒலிபரப்பாயிற்று. அந்த அறிவிப்பை கேட்டாள். என்னுடைய 3 பெண்களை யார் வளர்ப்பார்கள் என்ற அதிர்ச்சியில் அன்றிரவே சத்யபாமா காலமானாள். திலகர் தியாகியா, சத்யபாமா தியாகியா? பிறகு அந்த 3 பெண் குழந்தைகளை திலகரின் நண்பர்கள் தான் வளர்த்தார்கள். இப்படியெல்லாம் நம்முடைய சுதந்திர கால சிந்தனைகள் பலவற்றை இந்த நூல் அப்படி கலந்து சொல்கிறது. ஏனென்றால் நமது இந்திய சுதந்திரத்திற்கு வித்திட்டவர், நமது தியாகிகள் அனைவரையும் வழிநடத்தியவர் விவேகானந்தர். அவருடைய சிந்தனைகள். ரயிலில் வருகிறார் சுவாமி விவேகானந்தர். பரிவிராஜக வாழ்க்கை, அதாவது முழுக்க துறவு நிலை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் இந்தியா முழுவதும் நடந்தும் ரயிலிலும் பல்வேறு இடங்களுக்கு போய் எல்லா மக்களையும் சந்தித்து தனக்கு எந்த இடத்திலெல்லாம் அமர்ந்து தவமும் தியானமும் செய்த ஒரு வாழ்க்கை, சில ஆண்டுகள். அப்போது அவர் பயணம் செய்கிற ரயிலில் வருகிறார் பாலகங்காதர திலகர். அப்படியே பார்க்கிறார், நெஞ்சை அள்ளுகிற உருவம், கண்களில் தென்கிற அந்த தீட்சண்யம், முகத்தில் தென்படுகிற அந்த பொலிவு, தேஜஸ். மயங்கி போனார். யார் இந்த துறவி என்று பேசினால் அவர் பேச்சு அவ்வளவு அற்புதம். விவேகானந்தரிடம் உரையாட கிடைத்த பாக்கியத்தை வசப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று திலகர் நினைத்தார். நீங்கள் பரிவிராஜக வாழ்க்கை தான் நடத்துகிறீர்கள், பல்வேறு இடங்களுக்கு போகிறீர்கள், என்றாலும் என்னுடைய இல்லத்தில் வந்து சில நாட்கள் நீங்கள் தங்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தார். அன்பான வேண்டுகோள், ஒரு தேச தியாகியின் வேண்டுகோள், தூய்மையான வாழ்க்கை நடத்துகிற ஒரு மனிதரின் வேண்டுகோள் துறவியால் தட்ட முடியவில்லை. வீட்டிற்கு போனார். ஒரு அறையில் தங்கினார். ஒரு மாணிக்கத்தை கண்ணாடி குடுவைக்குள் வைத்து
அதன் ஒளி வெளியே தெரியாமல் மறைக்க முடியுமா? விவேகானந்தருடைய உள்ளத்தில் இருந்தது தெய்வம். இந்த உடல் வெறும் கண்ணாடி கூடும். அந்த தெய்வத்தின் பிரகாசம் மக்கள் நெஞ்சை அள்ளுகிறது. அப்படி கூட்டம் வரத் தொடங்கியது. அவருடைய பேச்சை கேட்க, உரையாட, வெறுமே அவரை பார்த்து கொண்டிருக்க என்று மக்கள் கூட்டம் வந்ததும் விவேகானந்தருக்கு சங்கடம். நாளுக்கு நாள் கூட்டம் பெருகவே ஒரு நாள் இரவு திலகரிடம், இது அல்ல இப்போது நான் நடத்த வேண்டிய வாழ்க்கை, நான் தவம் செய்ய வேண்டும் என்று சொல்லி புறப்பட்டு போய்விட்டார். அந்த அறையை பத்திரமாக வைத்திருந்தார் திலகர். சில ஆண்டுகள் சென்றன. திலகர் யோசித்தார், இந்திய மக்களை ஒற்றுமைப்படுத்த வேண்டும். எப்படி ஒற்றுமைப்படுத்துவது? மொழியால் ஒற்றுமைப்படுத்த இயலாது. பல்வேறு மொழிகள், கலாச்சாரம் ஏறக்குறைய ஒன்று என்றாலும் கலாச்சாரத்தால் ஒற்றுமைப்படுத்த ஏதாவது ஒரு தூண்டுகோல் வேண்டும். விவேகானந்தர் ராமகிருஷ்ண தத்துவத்தை பரப்பினார். விவேகானந்தரின் சீடர் ராமகிருஷ்ணானந்தர் என்கிற சசி மகாராஜ் குருதேவரின் வழிபாட்டை பிரச்சாரம் செய்தார். ஒரு தத்துவம், ஒரு வழிபாடு ரெண்டும் தேவைப்படுகிறது. அப்படியானால் இந்திய மக்களை ஒற்றுமைப்படுத்த தத்துவங்களோடு ஒரு வழிபாடு தேவை. எந்த வழிபாடு என்று யோசித்தார். திருமால் என்றால் சைவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் கூட அவ்வளவு ஆர்வமாக வரமாட்டார்கள். சிவன் என்றால் சில வைணவர்கள் நிச்சயம் வரவே மாட்டார்கள். இப்போது கூட சில தீவிர வைணவர்கள் சிவன் கோவில்களுக்கு வருவதில்லை. அப்படிப்பட்ட சூழல்கள் இருக்கிற போது எல்லோரும் ஏற்றுக்கொள்கிற தெய்வம் விநாயகர் என்பதை அவர் கண்டு உணர்ந்தார், ஞானத்தில் கண்டு உணர்ந்தார். விநாயக சதுர்த்தியை இந்திய தேசத்தை ஒருமைப்படுத்துகிற விழாவாக எல்லா இடங்களிலும் கொண்டாட வேண்டும் என்று தொடங்கினார். அந்த முதல் விநாயக சதுர்த்தி விழா, பிள்ளையார் சிலையை எடுத்துக்கொண்டு ஊர்வலம் போன போது எங்கிருந்து போவது? திலகர் சொன்னார், ஆலயத்திலிருந்து போகலாம். எங்கே இருக்கிறது ஆலயம்? அதுவும் இருக்கிறது என் வீட்டில், விவேகானந்தர் தங்கிய அறை. அந்த அறையிலிருந்து தான் அந்த சிலையை எடுத்துக்கொண்டு ஊர்வலம் போனார்கள். இதெல்லாம் கலந்து வருகிறது. இதை இவருடைய நூலை படித்தால், ஒரு நூலை படித்து கொண்டு இருக்கும் போதே நம் மனதில் பல நூல்களை பற்றிய சிந்தனைகள் வருகிறது. இவர் சொன்னவை கொஞ்சம், சொல்லாமல் அந்த சொன்னவற்றின் இடையே சொல்கிறவை கொஞ்சம். கண்ணதாசனுக்கு அந்த ஆற்றல் உண்டு. கண்ணதாசன் சொல்லாமல் சொல்லக்கூடியவர். எழுத்தாளர்கள் சொல்வார்கள், கண்ணதாசன் மட்டும் சொல்லாமல் சொல்வார். வனவாசத்தில் அவர் எழுதுகிறார், என் தந்தைக்கு மது, மங்கை, மாமிசம் முதலிய எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. ஆனால் நிறைய சீட்டாடுவார். நான் சீட்டு மட்டும் ஆட மாட்டேன். அவர் சொல்லவில்லை, புரிகிறது. அந்த மாதிரி விமூர்த்தானந்தாஜி எழுதுகிற அந்த நூலில் சொல்லாமல் உள்ள இடையே இருக்கிற விஷயங்கள் படிக்கிற போது நம் மனதில் கலந்து கலந்து வருகின்றன. வஉசி பற்றி எழுதுகிறார். வஉசி மிகப்பெரிய தேசபக்தர். தமிழர்களுக்காக அவ்வளவு தியாகம் செய்தவர். அவர் சிறைப்பட்டார். சிறையிலிருந்து அவருடைய உடல் நலிந்து போயிற்றதால் விடுதலை செய்தார்கள். தான் விடுதலையாகிற போது வெறும் மக்கள் கூட்டம் வந்து திரண்டிருக்கும் என்றெல்லாம் எதிர்பார்த்து வெளியே வந்தார். இங்கே வந்திருக்கிற கூட்டம் கூட அங்கே வரவில்லை. 2-3 பேர் கூட இல்லை. நொந்து போனார். ஆனாலும் தேசப்பற்றை விடவில்லை. கூட்டம் குறைவாக இருக்கிறதோ அதிகமாக இருக்கிறதோ சொல்ல வேண்டிய செய்திகளை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் இல்லையா? 6 லட்சம் விற்ற பத்திரிகைகளை பற்றி இலக்கிய வரலாறு எழுதவில்லை. 10,000 12,000 விற்ற தீபம், கணையாழி, சரஸ்வதி போன்ற பத்திரிகைகளை பற்றி தான் இலக்கிய வரலாறு குறிப்பிடுகிறது. இங்கு வந்திருக்கிறவர்கள் மிகப்பெரிய சமூகத்தினுடைய பிரதிநிதிகள் இல்லையா? இது மூலமாக செய்தி பரவும். அப்படி வஉசி துன்பத்தில் ஆழ்ந்த போது, வாரி வாரி கொடுத்த மாபெரும் வள்ளலான வஉசி வறுமையில் இருந்தபோது, மண்ணெண்ணெய் கடை வைத்த போது, காய்கறி கடை வைத்து நடத்திய போது, அந்த தமிழ் அறிஞர் நொந்து போய் ஒரு வெண்பா எழுதினார். வந்த மனிதர்க்கெல்லாம் மாறியன பல்பொருளும் தந்த சிதம்பரம் தாழ்ந்து இன்று செந்தமிழ் வெண்பா சொல்லி பிச்சைக்கு பாரெல்லாம் ஓடுகிறான், நான் சொல்லும் தோலும் நலிந்து உருக்கத்தோடு ஒரு வெண்பா எழுதினார். நாம் ஆங்கிலேய ஆட்சியை வெறுத்தோம், ஆங்கிலேயர்களை அல்ல. அதை வஉசியும் உணர்ந்திருந்தார். அவருடைய வழக்கறிஞர் சான்றிதழ் அவருக்கு வேண்டும். அப்போதுதான் வழக்கறிஞர் தொழிலை அவர் தொடர முடியும். அந்த சான்றிதழை அவருக்கு பெற்றுத்தந்தவர் வாலேஸ் என்கிற ஆங்கிலேயர். இந்த தியாகியை இப்படி வதைக்கக்கூடாது, தண்டனை தான் கொடுத்து விட்டீர்கள், இந்த சான்றிதழை வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறீர்கள் என்று வாதாடி அதை வாங்கி வஉசிக்கு கொடுத்து திரும்பவும் அவர் வழக்கறிஞர் தொழில் நடத்த உதவியதால் வஉசி அதற்கு பிறகு பிறந்த தன்னுடைய மகனுக்கு வாலேஸ்வரன் என்று பெயர் வைத்தார். அவர் முதல் மனைவி காலமாகி 2ஆம் திருமணம் செய்து அதில் பிறந்த மகன். வஉசி அவர்களுக்கு குரு
சென்னை மயிலை ராமகிருஷ்ண மடத்தை நிறுவிய சசிமகராஜ் என்கிற பெயருடைய ராமகிருஷ்ணானந்தர், விவேகானந்தருடைய சகோதர துறவி. சென்னை மக்கள் இப்படி ராஜாஜி எல்லாம் இழுத்த தேர் இந்த விவேகானந்தர் இல்லம் ஐஸ் ஹவுஸில் போய் நின்ற போது விவேகானந்தர் எவ்வளவு நாள் தங்கினாலும் மக்கள் ஆவலோடு பார்க்க ஆசைப்பட்டார்கள். விவேகானந்தர் 9 நாள் தங்கினார். முதல் நாளும் இறுதி நாளும் அவர் சொற்பொழிவுகள் செய்யவில்லை. மீதி 7 நாளும் சென்னையில் பல்வேறு இடங்களில், லயோலா காலேஜ் உட்பட பல இடங்களில் சொற்பொழிவாற்றினார். பெரும் மக்கள் கூட்டம் திரண்டு கேட்டது. 9ஆம் நாள் அவர் விடைபெறுகிறார். மக்கள் கண்களில் ஆறாக கண்ணீர் பெருகுகிறது. அதில் சில தீவிர அன்பர்கள் விவேகானந்தரிடம் வந்து எங்களுக்கு சென்னையில் ஒரு ராமகிருஷ்ண மடம் தேவை என்று விண்ணப்பித்தார்கள். விவேகானந்தர் சொன்னார், நீங்களெல்லாம் கொஞ்சம் ஆச்சாரசீலர்கள் இல்லையா, தொடக்கூடாது, 10 பசையெல்லாம் பார்க்கிற ஆச்சாரசீலர்கள், உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆச்சார துறவியை நான் யோசித்து அனுப்புகிறேன் என்று கல்கத்தா சென்று அவர் அனுப்பிய துறவிதான் சசி மகராஜ் என்கிற ராமகிருஷ்ணானந்தர். அவரை பற்றின தகவல்கள் இதில் உண்டு. ராமகிருஷ்ணானந்தர் குருதேவருடைய படம் பனிக்காலத்தில் திடீரென்று இரவு 11 மணிக்கு எழுந்து இந்த படத்திற்கு குளிரும் என்று சொல்லி கம்பளியால் போர்த்துவார். மழை காலத்தில் இந்த படத்திற்கு குடை பிடிப்பார். ராமகிருஷ்ணரின் மேல் கொண்ட பக்தியால் விளைந்த ஆனந்தம் அவருக்கு அதிகம் என்பதால் ராமகிருஷ்ணானந்தர் என்று அவருக்கு பெயர். அந்த பெயரை விவேகானந்தர் தான் வைத்துக்கொள்ள விரும்பினார். ஆனால் இவருக்கு தான் பொருத்தம் என்று விட்டுக் கொடுத்தார். விவேகானந்தருக்கு கேத்திரி ராஜா என்கிற விவேகானந்தருடைய இன்னொரு அன்பர் தான் நரேந்திரன் என்ற பெயர் மாற்றி விவேகானந்தர் என்ற பெயர் சூட்டினார். இந்த ராமகிருஷ்ணானந்தர் சென்னையில் செய்திருக்கிற பணிகளை பார்த்தால் ஒரு மனிதர் வாழ்நாளில் செய்கிற பணிகள் அவ்வளவு அற்புதமான பணிகள். முதலில் விவேகானந்தர் இல்லத்தில் செய்தாக இருந்த மடம், பிறகு மயிலாப்பூரில் மடம், அதை மாற்றி ஒரு கட்டிடம், இப்போது அது சர்வசமய கோயிலாக பிரம்மாண்டமாக எழுச்சி பெற்றிருக்கிறது. மாணவர் இல்லம், தாய் தந்தையற்றவருக்கு மாணவர் இல்லம் ராமகிருஷ்ணானர் தொடங்கியது. ஏறக்குறைய வருடந்தோறும் 350க்கு மேற்பட்ட அனாதரவான குழந்தைகளுக்கு உணவு, உடை, உறையுள் 3ம் கொடுத்து அந்த மாணவர் இல்லம் ஆதரித்து படிப்பு சொல்லிக் கொடுத்து வேலைக்கு அனுப்புகிறது. ஆர் சூடாமணி என்கிற எழுத்தாளர் தன்னுடைய 3 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட சொத்தை அதற்கு எழுதி வைத்து விட்டார். என்னுடைய ஆசிரியர்கள் ஒருவரான ஐராவத மகாதேவன் 45 லட்சம் ரூபாய் சொத்து எழுதி வைத்து விட்டார். அண்மையில் எனக்கு கிடைத்த தகவல், வாணி ஜெயராம் காலமான பிறகு அவர் விருப்பப்படி வாணி ஜெயராமின் சகோதரி அவர் சொத்துக்களை விற்று இந்த மாணவர் இல்லத்தில் சேர்த்திருக்கிறார். அப்படி அற்புதமான செயல்களை செய்த அந்த ராமகிருஷ்ணானந்தரை பார்த்து ஒருவர் பிரமித்து போனார். நீங்கள் எவ்வளவு பெருமை கொள்ளலாம், எவ்வளவு நல்ல காரியங்கள் செய்திருக்கிறீர்கள் என்று சொன்னதற்கு ராமகிருஷ்ணானந்தர் சொன்னார், தம்பி, பேனா கவிதை எழுதுகிறது, கதை எழுதுகிறது, இலக்கியம் படைக்கிறது, ஆஹா எவ்வளவு பிரமாதமாக எழுதிவிட்டேன் என்று பேனா பெருமை கொள்ள முடியுமா? நான் குருதேவர் கையில் உள்ள பேனா என்று அவர் சொன்னார். அவ்வளவு அடக்கம். அது போன்ற மனிதர்களை பற்றி அந்த பெயர் அந்த புத்தகத்தில் வருகிற பொழுது ராமகிருஷ்ணானந்தர் என்ற அந்த வார்த்தையை ஒரு முறை நாம் படித்துக்கொண்டே நகர்ந்தால் ஒரு மந்திரத்தை உச்சரித்த பலன் நமக்கு இல்லையா? அந்த பெயரெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பெயர்கள். ஏழைகளின் அரண்மனை என்று மாணவர் இல்லத்திற்கு அவர் பெயர் வைத்தார். ஏழைகளுக்கு, அனாதரவான அந்த குழந்தைகளுக்கு, செல்வ வளம் மிக்க வீடுகளில் எப்படி குழந்தைகள் பராமரிக்கப்படுகிறார்களோ அப்படிப்பட்ட அனைத்து வசதிகளும் கிடைக்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்து இன்றளவும் அது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்து தர்ம நெறிகளை அவர்களுக்கு போதித்து, வழிபாட்டு நெறிகளை கற்பித்து, காலை 4 மணிக்கு அவர்களை எழுப்பி ஜபதபங்களில் அவர்களை ஆட்படுத்தி மிக உயர்ந்த கலாச்சார ரீதியாக மிகப்பெரிய மனிதர்களாக அந்த குழந்தைகள் மாற்றப்படுகிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அழகிய வரிகள் நிறைய நான் எடுத்தேன். சிலவற்றை சொல்கிறேன், முக்கியமான சில. ஏற்கனவே நான் சொன்ன அந்த வரி, அதை வாசிக்கிறேன். உன் நாட்டின் பெருமையை மேலை நாட்டில் முழங்கி உனக்காக நிரந்தர கௌரவ விசா வாங்கி வழங்கியவர் விவேகானந்தர். நமக்கு இன்றளவும் வெளிதேசங்களில் இருக்கிற கௌரவத்திற்கு காரணம் விவேகானந்தர். எதிர்கருத்துக்களை இன்றைய அரசியல் சூழ்நிலையில் நாம் ஒன்றுமே செய்ய முடியாது. முன்னெல்லாம் ஒரு நாகரிக அரசியல் இருந்தது. நாம் ஒரு கருத்தை சொன்னால் அதற்கு பதில் கருத்து வரும். இன்று ஒரு கருத்தை சொன்னால் வீடு தேடி கருவி வரும். இப்படிப்பட்ட சூழல் தான் நாட்டில் நிலவுகிறது. ஆகையால் நியாயமாக சிந்திக்கிறவர்கள், அறிஞர்கள், இது சரி என்று நினைக்கிறவர்கள் கூட எல்லோரும் வெளிப்படையாக பேச
தயங்க வேண்டிய ஒரு உண்மையான சூழல் நிலவுகிற நாடு. இப்போதைய நாட்டில் எல்லா இடங்களிலும் இதுதான் இப்போது. அப்போது நாம் என்ன செய்வது? ஒரு அழகான வரியில் சுவாமிஜி அதை விளக்குகிறார். நெல் செய்வோம், புல் தேயட்டும். நெற்பயிரை நாம் வளர்த்து அறுவடை செய்தால் புல் தானாக களை, அது போய்விடும் என்று சொல்கிறார். மனிதன் விழித்தெழ வேண்டும், முழுமையான வளர்ச்சி காண வேண்டும். இதுதான் விவேகானந்தரின் செய்தி என்று அழகாக அந்த தாகூர் விவேகானந்தரை பற்றி தெரிவித்த செய்தியை பற்றி இந்த நூலில் அவர் குறிப்பிடுகிறார். ரவீந்திரநாத் தாகூர் நோபல் பரிசு பெற்றார் என்றால் அது ஏதோ இன்று பல விருதுகள் வாங்குவது மாதிரி முயற்சி செய்து பெற்றதல்ல. அவருடைய கவிதையை மேதைமையை பார்த்து உலகம் அவருக்கு அந்த நோபல் பரிசை கொடுத்தது இல்லையா? இந்த அமெரிக்க அதிபரெல்லாம் எனக்கு நோபல் பரிசு கொடுக்கவில்லை என்று அழைக்கிறார்கள். நோபல் பரிசு அவருக்கு தானாக வந்தது. பாரதியாரை நோபல் பரிசு பாரதியாரை மொழிபெயர்த்திருந்தால் கிடைத்திருக்கும், இருக்கலாம், அதெல்லாம் வேறு. ஆனால் தாகூருக்கு தகுதி இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. தாகூருக்கு ஒரு பழக்கம், ஒவ்வொருவருக்கும் ஒரு பழக்கம். சுவாமிஜியிடம் நான் கேட்டேன், இதெல்லாம் எப்போது எழுதினீர்கள் என்று. பல்வேறு காலகட்டங்களில் பல பத்திரிகைகளுக்கு எழுதின கட்டுரைகளுடைய தொகுப்பு இது. முன்னுரையிலும் அவர் தெரிவிக்கிறார். கவிதை எழுதுகிற சில கவிஞர்கள், பாரதியார் போன்றவர்கள், கவிதையை திடீரென்று உணர்ச்சி வசப்பட்டு பிரவாகமாக கொட்டுவார்கள். வாரா எழுதுகிறார், பாரதியார் ஒரு கவிதையை அப்படி கொட்டிவிட்டால் சோர்ந்து படுத்துக்கொள்வாராம் தரை, அந்த அளவு உடல் சோர்வு வரும் என்று சொல்கிறார்கள். தாகூர் அப்படி அல்ல. தாகூர் கவிதைக்கான குறிப்புகளை எழுதி வைத்துக் கொள்வார். மனதில் ஒரு கவிதை சிந்தனை தோன்றினால் குறித்து வைத்துக் கொள்வார். பிறகு நேரம் கிடைக்கிற பொழுது அதை அமர்ந்து உணர்வெழுச்சியோடு அதை கவிதையாக செய்வார். அப்படி சில குறிப்புகளை அவர் எழுதி வைத்திருந்தார். அவற்றை அவர் கவிதையாக்க வேண்டும். அதற்குள் அவர் காலமாகிவிட்டார். அப்படி காலமானாலும் கூட அது தாகூர் எழுதிய குறிப்புகள் இல்லையா, அதை நாம் விட்டுவிட முடியுமா? அதை தொகுத்து ஸ்ட்ரே தாட்ஸ் என்று புத்தகமாக போட்டிருக்கிறார்கள். அந்த குறிப்பு ஒவ்வொன்றும் கவிதையை மிஞ்சி நம் மனதை அள்ளும். அதில் ஒரு குறிப்பு, பனித்துளி என்பது தாமரை இலையின் மேலே உள்ள சிறிய நீர்த்துளி, ஏரி என்பது தாமரை இலையின் கீழே உள்ள பெரிய நீர்த்துளி. அதானே அந்த தாகூருடைய கவி மனம். தாகூரை பற்றின செய்திகள் இதில் அமைந்திருக்கின்றன. பனித்துளி என்பது தாமரை இலையின் மேலே உள்ள சிறிய நீர்த்துளி, ஏரி என்பது தாமரை இலையின் கீழே உள்ள பெரிய நீர்த்துளி. வடிவம் தானே. அழகான வரிகளில் நான் மிகவும் ரசித்த இன்னொரு வரி, இப்போ இந்து சமயத்தில் நிறைய சிக்கல்களை பார்க்கிறோம். தீண்டாமை இந்து சமயத்தினுடைய, நம்முடைய சமயத்தில் அது இல்லை, ஆனால் நடுவே கொஞ்சம் சமயத்தில் இது வந்திருக்கிறது. அதை நாம் சரி செய்ய வேண்டும். அதே மாதிரி இன்னொரு சமயத்தில் மதம் மாற்றுதல் என்பது ஒரு தீங்கு, இன்னொரு சமயத்தில் வன்முறை என்பது ஒரு தீங்கு. அதெல்லாம் போக வேண்டும். உண்மையான மதத்தில் அதெல்லாம் கிடையாது. அழகாக எழுதுகிறார். இப்போ தீண்டாமை இருக்கிறது என்பதற்காக இந்து மதம் சரியல்ல என்று மதம் மாறுவது சரியா? தலைவலி வந்தால் அதற்கு மருந்தை தேடு, மாறாக தலை இருந்தால்தானே தலைவலி வரும் என்று தலையே சீவ போனாலாம் ஒரு தருதலை என்கிறார். அந்த தருதலை என்ற வார்த்தையை பார்த்ததும் அந்த மதம் மாற்றுகிற அந்த நபர்கள் அத்தனை பேரும் தருதலைகள் என்பதை புரிந்து கொள்கிற மாதிரி ஒரு துறவிதான் எழுத முடியும். மிக அற்புதமான ஒரு சிந்தனை. தீண்டாமை நம்மிடையே கிடையாது. நம்முடைய ஆழ்வார்களில் எல்லா ஜாதியினரும் இருக்கிறார்கள், நாயன்மார்களில் அத்தனை ஜாதியினரும் இருக்கிறார்கள். நந்தன் கதையில் கோபாலகிருஷ்ண பாரதியார் பின்னால் சில மாற்றங்களை செய்தார். உண்மையான மூல நந்தன் கதையில் அந்தணர்கள் அனைவரும் கனவில் வந்து நெருப்பில் மூழ்கி நீ வர வேண்டும் என்று சிவன் சொன்னார் என்று சொல்லி, நந்தனார் என் கனவிலும் வந்து சொன்னார் என்று சொன்னபோது தில்லைவாழ் அந்தனர் 3000 நந்தவனுடைய காலடிகளில் விழுந்து வணங்கினார்கள் என்று வருகிறது. அது உயர் ஜாதி கீழ் ஜாதி பிரச்சனையே அல்ல. நந்தனன் மனதில் ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்தது, அது விலக வேண்டும் என்று விரும்பிய கடவுள் அப்படி ஒன்றை செய்தார் என்று ஆசா ஞானசம்பந்தம் விளக்குகிறார். தீண்டாமை நம் மதத்தில் கிடையாது, ஆனால் இடையே அது வந்தது என்ற கருத்தை வைத்து விந்தன் ஒரு அருமையான கதை எழுதியிருக்கிறார். ஒரு சப்பரம், முருகன் வள்ளி தெய்வானை உற்சவ விக்கிரகங்கள். அந்த சப்பரத்தில் ஒரு அந்த அர்ச்சகர் உட்கார்ந்திருக்கிறார். வருகிறவர்களுக்கெல்லாம் அவர் திருநீர் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த கதை நடந்த காலத்தில் பெட்ரோமாக்ஸ் விளக்கு ஏந்தி குறவர்கள் உடன் வருவார்கள். அந்த குறவர்கள் காட்டுகிற வெளிச்சத்தில் அப்படி இந்த சப்பரம் நகரும். ஒரு குறவனுடைய கை தவறுதலாக அந்த அர்ச்சகர் கையில் படும்போல் வந்துவிட்டது. ஆச்சார சீலர் அவர் இதை ஏற்குமா மனம், சிச்சி தள்ளிப்போ தள்ளிப்போ
என்று அவர் சொல்ல குறவன் அது சாமி மன்னிச்சுங்க என்று தள்ளிவிட்டான். இந்த உரையாடல் நடந்து கொண்டிருக்கிற போது கிளிக் என்று ஒரு பெண் குரல் சிரிக்கிற ஒலி கேட்கிறது. யார் சிரித்தது? அர்ச்சகர் நிமிர்ந்து பார்க்கிறார். வள்ளி குறத்தி சிரித்தாள். கதை முடிக்கிறது. குறத்தியை கும்பிடுகிறோம், குறவர்களை ஒதுக்குகிறோம். நமது மதத்தில் தீண்டாமை அறவே கிடையாது. யார் வேண்டுமானாலும் பக்தராகலாம், யாரை வேண்டுமானாலும். கோயிலில் நாயன்மார்களில் 63 நாயன்மார்களில் எல்லா ஜாதியினரையும் தொழுகிறார்கள் இல்லையா? அதுதானே மகாத்மா காந்தி அரிஜனர் மக்கள் மீனாட்சி அம்மை ஆலயத்தில் வரக்கூடாது என்று இருந்தபோது தானும் ஆலயத்திற்கு வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார். பிறகுதான் வைத்தியநாத ஐயர் இந்த ஆலய பிரவேசம் செய்தார். அப்போது முத்துராமலிங்க தேவர் உடன் போனார். அந்த கதைகளில் இதெல்லாம் வருகிறது. இன்னொரு கதை சொல்வதுண்டு. ஒரு தலித் இளைஞன் ஒரு கோயிலுக்குள் போக விரும்பினான். ஆனால் அங்கிருந்தவர்கள் அவனை கோயிலுக்குள் வர அவர்களுக்கு விருப்பமில்லை என்பதால் அவன் மனம் நோகாமல் சொல்ல வேண்டும், நீ ஓராண்டு இந்த குறிப்பிட்ட மந்திரத்தை ஜெபி, நாள்தோறும் 1008 முறை ஜெபி, அப்படியானால் ஓராண்டு கழித்து உனக்கு தகுதி வந்துவிடும், நீ கோயிலுக்குள் வரலாம். இவர்கள் நோக்கம் 1 வருஷம் எங்கே ஜெபிக்க போகிறான், எங்கே வரப்போகிறான் என்று அனுப்பி வைத்தார்கள். அவன் ஜெபித்தான். ஓராண்டு ஓடிவிட்டது. கோயிலுக்கு வந்தான், வாசலில் நின்றான். இப்போது அந்த சொன்னவருக்கு சங்கடம். இல்லைப்பா, அதாவது என்று சமாதானம் சொல்ல ஏதோ ஆரம்பித்தார். சாமி சாமி சாமி, நான் கோயிலுக்குள்ளே வர்றதுக்காக வரல, நீங்கள் வசதியான மந்திரம் தான் சொன்னீங்க, அதனால் அந்த மந்திரம் சொல்லி ஓராண்டு கழித்து கடவுளே எனக்கு தரிசனம் தந்தார். அவர் ஒன்று சொன்னார், அது சொல்லத்தான் வந்தேன். என்ன சொன்னார்? ஏன்பா என்னையே அவங்க உள்ளே விடலை, நீ ஏன்பா உள்ளே போகிற என்றார் அவர் என்று அந்த கதை சொல்கிறது. நம்முடைய இந்து மதத்தில் தீண்டாமை இல்லை என்பதை நாம் உணர்ந்து, இன்னும் தென்கோடி மாவட்டங்களில் இருக்கிற அலுமினிய கலாச்சாரம், அந்த டம்ளர் வைக்கிறார்கள் அல்லவா, அதெல்லாம் ஒழிக்க நாம் பாடுபட்டு நம் மதத்தில் உள்ள ஏழைகளுக்கு நாம் உதவி செய்து படிக்க வைத்து, ராமகிருஷ்ண மடங்களில் இது தஞ்சாவூரில் தோன்றினால் போதாது, ஊராக தோன்ற வேண்டும். அப்படி தோன்றி பணி செய்கிற பொழுது இந்து மதம் இன்னும் செழுமைப்படும், தீண்டாமை அறவே ஒழி. அப்படிப்பட்ட பல வரிகள் இதில் இருக்கின்றன. இன்னொரு வரி, நுணுக்கமான அறிவில்லை என்றால் வறுமை வந்துவிடும். அதோடு நுணுக்கமான அறிவு இல்லாதிருப்பதே மனிதனின் வறுமை. அப்படி ஒரு வரி. ஊதுவதற்கு தக்கபடி உப்பு பலூன் தானே வாழ்க்கை என்று ஒரு வரி. இதெல்லாம் அழகான வரிகள், மனதில் சிந்தனையை தூண்டுகிற வரிகள் உண்டு. ஒவ்வொரு கணமும் நூற்றுக்கணக்கான திசுக்கள் நம் உடலில் தோன்றிக்கொண்டும் அழிந்து கொண்டும் இருக்கின்றன என்று ஒரு வரி வருகிறது. அது உண்மை, விஞ்ஞான உண்மை. அதை ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்றான குண்டலகேசி பேசுகிறது. நான் பலமுறை செத்துவிட்டேன், உண்மை. செத்த பிறகுதான் இப்போது இங்கே வந்து உங்களுடன் பேசுகிறேன். எப்படி செத்தேன்? குழந்தை கிருஷ்ணன் இறந்து விட்டான், சிறுவன் கிருஷ்ணன் இறந்து விட்டான், வாலிப கிருஷ்ணன் இறந்து விட்டான். இசைக்கவி அன்போடு அண்ணா என்று அழைக்கிற கிருஷ்ணன் இப்போது இருக்கிறான். முதிய கிருஷ்ணன் வருவானா இல்லையா என்று தெரியாது இல்லையா? பாளையான் தன்மை செத்தும் பாலனாம் தன்மை செத்தும் காளையான் தன்மை செத்தும் காமுறும் இளமை செத்தும் மீண்டும் இயல்பு மின்னே மேல்வரும் மூப்புமாகி நாளும் நாம் சாகின்றோமால் நமக்கு நாம் அழாதது என்ன? அடுத்த சாவுக்காக அழறோமே, நம்மே அழ வேண்டும் அல்லவா என்ற அந்த குண்டலகேசி தொட்டு காட்டுகிற அந்த அருமையான சிந்தனை வரிகள் இசைக்கவி ரமணன் அழகாக விளக்கியது. தொடர்ந்து பல நாட்கள் சமாதியில் ஆழ்ந்திருக்க அருளுங்கள் என்று விவேகானந்தர் கேட்கிற போது, நீ ஆலமரம் போல் நிழல் அளிக்க வேண்டும், சொந்த முக்தியை மட்டுமே நாடுவது சரியல்ல என்று குருதேவர் நெறிப்படுத்தியதால் நமக்கு ஒரு விவேகானந்தர் கிடைத்தார். 39 ஆண்டுகளாவது கிடைத்தார். இன்னும் இருந்திருக்கலாம். அந்த 39 ஆண்டுகளுக்குள் 100 ஆண்டு 1000 ஆண்டு செய்ய வேண்டிய வேலைகளை செய்துவிட்டு போய்விட்டார். சில விஷயங்களுக்கு புத்திசாலித்தனத்தால் அருமையாக பதில் சொல்பவர்கள் இருக்கிறார்கள். கிருபானந்த வாரியாரிடம் ஒரு அன்பர் கேட்டார், என்ன சாமி மேலெல்லாம் சுண்ணாம்பு பூச்சிருக்கீங்க என்று கேட்டார். கிருபானந்த வாரியார் சொன்னார், ஆமாம்ப்பா, கட்டடங்களுக்கு சுண்ணாம்பு பூசுவாங்க, இந்த மாதிரி குட்டிச்சவருக்கெல்லாம் சுண்ணாம்பு யாரும் பூச மாட்டாங்க என்று அவர் சொன்னார். இது மாதிரியான விஷயங்கள் வாரியாருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கலாம். புதுக்கோட்டைக்கு ஒரு முறை வாரியார் போன போது கந்தபுராணம் சொற்பொழிவு, முருகன் வள்ளி தெய்வானை கதையை சொல்லி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாள் ஒரு வீட்டில் சாப்பாடு. ஒரு வீட்டிற்கு உணவுக்கு போன போது அந்த வீட்டின் உரிமையாளர்
ஒரு பெண்ணை கூப்பிட்டு சாமிக்கு வணக்கம் சொல்லுவாங்க. யாருப்பா? என் மனைவி தான். நல்லது. திருநீர் கொடுத்தார். இன்னொரு பெண்ணை கூப்பிட்டு சாமிக்கு வணக்கம். இது யாருப்பா? வெட்கத்தோடு, இதுவும் என் மனைவி தான் என்றார். அவர் எதுவும் பேசவில்லை. அவளுக்கும் திருநீர் கொடுத்து விட்டு, ஒரு கௌரவம், நீ அழைத்தா என்பதற்காக வந்தேன்ப்பா, இன்றைக்கி நான் விரதம், சாப்பிட மாட்டேன் என்று சொல்லி உணவகத்திற்கு போய்விட்டான். அமைப்பாளர் ஓடி போனார். என்ன சாமி இது மாதிரி திடீர்னு விரதம் நட்டீங்க? 2 பொண்டாட்டிக்காரன் வீட்டில் நான் சாப்பிட மாட்டேன், மகா பாவம் அது என்று வாரியார் சுவாமிகள் சொன்னபோது அவருக்கும் கொஞ்சம் துடுக்கு. அது இருக்கட்டும் சாமி, நீங்கள் சொல்கிற கந்த புராணத்திலேயே முருகன் வள்ளி தெய்வானின்னு 2 பொண்டாட்டி தானே கேட்டார். வாரியார் சொன்னார், அது இச்சாசக்தி கிரியாசக்தி என்றெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தத்துவ விளக்கத்தை நான் சொல்லவே இல்லைப்பா. நீ சொல்கிற மாதிரியே 2 பொண்டாட்டி நான் ஏற்றுக்கிறேன். நாளைக்கு அந்த ஆளை காரில் வராமல் மயிலில் வந்து என்னை கூட்டிகிட்டு போச்சுண்டு என்றாராம். ஸோ புராணங்களை எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ அப்படி புரிந்து கொள்ள வேண்டும். பாஞ்சாலி 5 கணவர்களோடு இருந்தால் இதெல்லாம் ஒரு இதிகாசமா என்று காந்தியிடம் கேட்டால் ஒரு வெளிநாட்டு பெண். காந்தி நூல் கொண்டே சொன்னார், எங்கள் கதைகளை அப்படி வெளிப்படையாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஆன்மா 5 புலன்களோடு வாழ்கிறது. அந்த வாழ்க்கையில் நூற்றுக்கணக்கான தீய சக்திகளோடு வாழ்க்கை என்கிற சூதாட்டத்தில் ஈடுபட்டு 5 புலன்களும் தங்களை இழக்கின்றன. அப்போது ஆன்மா என்னை காப்பாற்று என்று கதறியதும் கடவுள் அதன் மானத்தை காப்பாற்றுகிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய புராணங்கள் அப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்பவை. ஆழ்வார் சமஸ்தான மன்னர் மங்கள் சிங் பற்றி ஒரு அருமையான குறிப்பு வருகிறது. மங்கள் சிங் கேட்டிருக்கிறார், ஒரு கல்லை, ஒரு வெண்கல சிலையை தெய்வம் என்று கும்பிடுகிறீர்களே, உருவ வழிபாடு சரிதானா? விவேகானந்தர், மன்னருடைய படம் ஓவியம் அங்கே தொங்குகிறது, அதை எடுத்து இந்த திவான் உட்பட மற்றவர்களிடம் இந்த படத்தின் மேல் துப்புங்கள் என்கிறார். மன்னர் படத்திலா என்றவர்கள் அதிர்ச்சி அடைகிறார்கள். இந்த மன்னர் இல்லையே, படம் தானே, காகிதம் தானே, துப்பலாமே என்றால் யாரும் துப்ப தயாராக. இப்பொழுது மங்கள் சிங்கிடம் விவேகானந்தர் சொல்கிறார், எங்கள் மக்கள் கோயிலுக்கு போய் வெண்கலமே, தாமிரமே, கல்லே என்று கும்பிடுவதில்லை, சிவனே, பார்வதியே, மீனாட்சியே என்று கும்பிடுகிறார்கள். இந்த படத்தில் மன்னரை பார்ப்பது மாதிரி வெண்கலத்திலும் கல்லிலும் சிலையிலும் தெய்வத்தை பார்க்கிறார்கள். அதை புரிந்து கொள்கள் என்று சொன்னதும் அந்த மங்கள் சிங் விவேகானந்தருடைய தீவிர ஒரு பக்தராக மாறியிருக்கிறார். அந்த விஷயங்கள் சொல்லப்படுகிறது. யோக கலை பற்றிய விளக்கம் ரொம்ப அறிவுபூர்வமான சில இடங்கள். சிதறாத ஒருமுகத்தன்மையோடு கூடிய விசாலமான மனம், நுண்ணிய அறிவு, திடமான உடல், இவற்றை வளர்ப்பது யோகக்கலை என்று அதை விளக்குகிறார். எனக்கு ஒரு சின்ன கருத்து, சுவாமிஜி சொன்ன ஒரு கருத்துக்கு மேல் எனக்கு வேறு வகையான ஒரு கருத்து. என்னைப்பார் யோகம் வரும் என்று சொல்லி ஒரு கவிதை படம். அதற்கு சுவாமிஜி என்ன சொல்கிறார், வெறும் மூட்டை தூக்குகிற பிராணி அல்ல மனிதன். மனிதன் அப்படி அல்லாமல், மூட்டையை தூக்குகிற பிராணி போல இல்லாமல் பக்தியோடு வாழ்க்கை அணுக வேண்டும். அப்படியானால் அவனுக்கு யோகம் வரும் என்பதை அந்த படம் சொல்கிறது என்று அவர் சொல்கிறார். அது ஒரு விளக்கம். எனக்கு தெரிந்து நான் ஏற்கனவே கேட்டிருக்கிற விளக்கம், அந்த அழுக்கு துணியை எடுத்து போகிற போது அந்த கழுதை எப்படி போகிறதோ அதே மாதிரியே தான் வெளுத்து துணியை எடுத்து வருகிற போதும் அது போகும். அழுக்கு துணியாக இருந்தாலும் வெள்ளை துணியாக இருந்தாலும் கழுதைக்கு ஒன்று தான். அப்படி இன்பங்களாயினும் துன்பங்களாயினும் சமபாவனை கொண்டிருந்தால் யோகம் வரும் என்று அதற்கு இன்னொரு விளக்கம் சொல்லப்படுகிறது. அது மாதிரி ஆதி யோகி என்பது சிவன் சொல்கிறார்கள். ஆதி யோகி சாநித்தியத்தில் சிங்கமும் மானும் நட்புடன் பழகும் என்று ஒரு வரி, அழகான வரி. ஒரு உயர்ந்த மனம் முதிர்ச்சி பெற்ற ஒரு துறவியினுடைய அண்மையில் அந்த அதிர்வு அலைகள் காரணமாக சாந்தியும் அமைதியும் வருமே தவிர வன்முறையோ கொடூரமோ வராது. நம்முடைய நாடு இன்று இருக்கிற நிலைமைக்கு காரணம் அண்மை காலத்தில் இருந்த பரமாச்சாரியார் ரமணர் போன்றவரெல்லாம் இன்றில்லை, அரவிந்தர் அன்னை போன்றவரெல்லாம் இன்றில்லை. இப்படிப்பட்ட துறவிகள் கொஞ்சம் பேர் இருப்பதால் தான் மழையாவது பெய்கிறது இல்லையா? இல்லாவிட்டால் அந்த அந்த சமநிலை மாறிவிடும். ஆதியோகி சாநித்தியத்தில் சிங்கமும் மானும் நட்புடன் பழகும் என்கிற அந்த வரியில் இன்னொரு கருத்தையும் நீங்கள் எண்ணி பார்க்கலாம். சிவ குடும்பத்தை பாருங்கள். சிவனுடைய வாகனம் காளை மாடு. காளை மாட்டை அடித்து சாப்பிடுகிற சிங்கம் பராசக்தியின் வாகனம். சிவனுடைய கழுத்தில் இருப்பது பாம்பு.
பாம்பை உண்கிற மயில் முருகனுடைய வாகனம், பாம்புக்கு பகை எலி, அந்த எலி விநாயகருடைய வாகனம். ஆனால் எல்லாம் ஒரு குடும்பமாக ஒற்றுமையாக இருக்கின்றன. நம்முடைய இந்தியா அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். எனவே விரோதங்கள் வேறு, ஆனால் உயர்ந்த சிந்தனை உயர்ந்த தளத்தில் போகிற போது விரோதங்கள் எப்படி மலைமேல் நின்று கீழே பார்க்கிற பொழுது எல்லாம் சமமாக தெரிகிறதோ அது மாதிரி மனிதர்கள் எல்லோரையும் சமமாக நினைக்கிற ஒரு எண்ணம் வந்துவிடும். சமயம் என்ற முதுகெலும்பின் வழியாக உங்கள் நாடி நரம்புகள் அதிரட்டும் என்று எழுதுகிறார் கண்ணதாசன். நான் தினமணி கதிரில் பணிபுரிந்து கொண்டிருந்த போது அர்த்தமுள்ள இந்த மதம் எழுதினார். அவர் நாத்திகராக இருந்து ஆத்திகரானவர். பாரதிதாசன் ஆத்திகராக இருந்து நாத்திகரானவர். கண்ணதாசன் அந்த அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதிய போது 37,000 பிரதிகள் தினமணி கதிர் கூடுதலாக விற்றது. அது தினமணி கதிர் ஆசிரியர் ஷாபி உட்பட முதலாளி உட்பட எல்லோருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. அந்த சந்தர்ப்பத்தில் கண்ணதாசனை நான் சந்தித்தேன். அவரிடம் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் 2 கேள்விகளை கேட்டிருக்கிறார். ஒரு கேள்வி இது. அவரிடம், கவிஞரே, நீங்கள் ஒரு காலத்தில் அவ்வளோ பெரிய நாத்திகராக இருந்தீர்களே என்று கேட்டேன். தம்பி, ஒரு காலத்தில் நான் நாத்திகனாக இருந்ததும் இறைவனின் சித்தமல்லாமல் வேறென்ன என்று அவர் சொன்னார். திருப்பூரில் வந்து பேசுகிற போது கண்ணதாசன் இந்திய எதிர்ப்பு கூட்டத்தில் பேசினார். இந்தி ஒரு குரங்கு பாஷை, எல்லா எழுத்துக்களும் கொம்பை பிடித்து கொண்டு தொங்குகின்றன. இந்தி ஒரு குதிரை பாஷை, ஒவ்வொரு வாக்கியமும் ஹாய் ஹாய் என்று முடிகிறது என்றெல்லாம் பேசினார். அவர் பேச கேட்க வேண்டுமா என்ன? அவர் பேச கேட்க வேண்டுமா என்ன என்று சொல்லக்கூடாது. என் அருகில் என்னுடைய நண்பர் ஒரு சேட்டு பையன், அவன் தலையை குனிந்து கொண்டு அமர்ந்திருந்தான். அவனுக்கு அது தாய்மொழி. பின்னாடி நான் கண்ணதாசனிடம் கேட்டேன், இந்தி ஆதிக்க மொழிக என்று சொல்வது சரி, இந்தி ஒழிக என்று சொல்வது எப்படி சரி? நீங்களே ஒரு மொழியில் கவிஞர், இன்னொரு மொழியை நாம் அப்படி சொல்லலாமா என்று கேட்டேன். அதற்கு அவர் சொன்ன பதில், தம்பி ஒன்று தெரியுமா, இப்போ என் வீட்டில் ஒரு இந்தி பண்டிதரை வச்சு நான் துளசி ராமாயணம் கற்றுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் பழையபடி இப்போதில்லை, முற்றிலும் மாறிவிட்டது. அவர் மாறிக்கொண்டே இருக்கும். மாற்றம் எனது மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன், எவ்வவை நன்மை எவ்வவை தீமை என்பதறிந்து ஏகுமென் சாலை. இதெல்லாம் அவருடைய வரிகள். வாழவிடு என்ற அறிவுரையை அனைத்து சமய மக்களும், முக்கியமாக அதன் குருமார்களும் தொடர்ச்சியாக கடைப்பிடித்தால், தங்கள் மதத்தினரையும் கடைப்பிடிக்க வைத்தால், ஆஹா, உலகம் சொர்க்கமாகிவிடும் என்று அந்த இடத்தில் ஆஹா என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி ஒரு வரி எழுதுகிறார். இந்த புத்தகத்தை முடித்த பிறகும் எனக்கு இதுதான் தோன்றுகிறது, ஆஹா எவ்வளோ அருமையான புத்தகம் என்று தோன்றுகிறது. சுவாமிஜியினுடைய மனிதாபிமான கண்ணோட்டம், விவேகானந்தருடைய கண்ணோட்டம் என்பது எந்த அளவு உச்சம் என்பதை ஒரு வரி புலப்படுத்துகிறது. பிளேக் நோயாளிகளுக்கு சேவை செய்ய பணமில்லை என்றால் வேலூர் மடத்தை விற்றுவிடலாம். வேலூர் மடத்தை நிறுவுவதற்காக அத்தனை பாடுபட்ட சுவாமிஜி. மட்டும் மடமல்ல முக்கியம், மக்கள் தான் முக்கியம் என்கிற அந்த. அடுத்து நான் சொல்லவிருக்கிற சில வரிகள், சிலவற்றை நான் விளக்க வேண்டாம், விளக்க விரும்பவில்லை, விளக்கக்கூடாது, ஆனால் உங்களுக்கு விளங்கும். எனவே அந்த வரிகளை படிக்கிறேன். துணிச்சலான வரிகள். பல நூற்றாண்டுகளாக இருந்து வரும் சீரிய மேலான சமய வாழ்க்கை முறையான இந்து மதத்தை குறிவைத்து கூலிக்காக குறை கூறுபவர்கள் கூடிவிட்டார்கள். அவ்வாறு குறை கூறுபவர்களின் பைகள் பணத்தால் நிறைகின்றன. இல்லைமா, பரவலாக பார்க்கணும். மதமாற்றம் என்பது பணத்தை கொடுத்து தான் மாற்றுறாங்க. தீண்டத்தகாதவர்கள் பட்டினியில் சாகுமாறு விட்டு விடாதீர்கள். ஆனால் அப்படி விட்டு விடுகிறீர்கள் என்றாலும் அவர்கள் மதம் மாறிவிட்டார்களானால் நீங்களே சாப்பாடு போடுகிறீர்கள். என்ன வெட்கக்கேடு! இது விவேகானந்தர் கேட்ட கேள்வி. அந்நிய மண்ணில் அமெரிக்கர்கள் மத்தியில், அதுவும் கிறிஸ்தவ மிஷனரிகள் மத்தியில் விவேகானந்தர் பேசுகிறார். மக்கள் பாவிகள் அல்ல, தெய்வத்தன்மை வாய்ந்தவர்கள். அந்த மத பிரச்சாரமே பாவிகளேன்னு தானே ஆரம்பிக்கிறார். பாவிகள் அல்ல என்று சொல்லி அதை அங்குள்ளவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அது என்ன ஒரு துணிச்சல் இல்லையா? ரொம்ப அழகான சில உவமைகள். உடல், புத்தி, மனம், ஆன்மா, இதெல்லாம் எப்படி அதை விளக்குகிறார். ரொம்ப ரொம்ப அருமையான இந்த புத்தகத்தில் மிக முக்கியமான ஒரு அம்சம் அது. பசும்பால் உடல் வலிமை ஒரு நாள் இருக்கும். அது அதிலிருந்து தயிர் வந்துவிட்டால் அது புத்தி, மேலும் சில நாள் இருக்கும்.
தையிலிருந்து வெண்ணெய் எடுத்து விட்டால் அந்த மனோசக்தி இன்னும் கொஞ்ச நாள் இருக்கும். அந்த வெண்ணெயை காய்ச்சி நெய்யாக மாற்றிவிட்டால் ஆன்ம சக்தி நெடுங்காலம் இருக்கும் என்று அதை அழகாக விளக்குகிறார். அந்த உண்மை ரொம்ப அருமையாக இருக்கிறது. அது மாதிரி தொடர்ச்சியான ஒன்று நிலையாக செயல்பட நிலையான ஒன்று அதற்கு பின்புலமாக இருக்க வேண்டும். வெள்ளித்திரை இருந்தால்தான் சினிமா. அதேபோல் நம் வாழ்வில் தோன்றி மறையும் அம்சங்கள் எத்தனையோ, அவற்றிற்கெல்லாம் ஆதாரமாக நிலையான பரமான்மா உள்ளே இருக்கிறார். வெள்ளித்திரை இருக்கும், பல்வேறு நிகழ்ச்சிகள் வந்து போகும். பரமான்மா இருக்கிறார், வாழ்க்கையில் பல நிகழ்ச்சிகள் வரும் போகும். நம்ம அதை பொருட்படுத்தக்கூடாது என்று நிறைய மேற்கோள்கள் அவருடைய பரந்த அறிவை புலப்படுத்துகிற மாதிரி. நன்னூல் ஒரு சூத்திரம் சொல்கிறது, ஒரு நல்ல புத்தகம் என்றால் அதில் ஏற்கனவே சொன்ன பலருடைய வாக்கியங்கள் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்று நன்னூல் சொல்கிறது. முன்னோர் மொழி பொருளே அன்றி அவர் மொழியும் பொன்னே போல் போற்றுவோம் என்பதற்கும் முன்னோரின் வேறு நூல் செய்துமெனும் மேற்கோழில் என்பதற்கும் கூறு பழஞ்சூத்திரத்தின் கோள். பழைய விஷயங்களை எடுத்து சொல்லணும், அப்போ தான் அந்த நெறியில் நாம் சிந்திக்கிறோம் என்று வரும். திருக்குறள் பல இடங்கள் இவர் தொட்டுக்கொள்கிறார். எந்த எழுத்தாளரும் திருக்குறளை தொட்டுக்கொண்டால் அதற்கு ஒரு தனி மெருகு வருகிறது. பாரதியார் தாயுமானவர், இவருடைய செய்திகள் வருகின்றன. யோக வாசிஷ்டம் கதை, சுருக்கமாக ஒரு கதை வருகிறது. விஜயநகர சாம்ராஜ்யம் தோன்றிய கதை, அது ஒரு 2-3 பேராக்கள் சுருக்கமாக அவர் சொல்கிறார். இளமை வேண்டாம் என்ற ஔவையார் இளமை அனுபவித்து பின் வேண்டாம் என்ற யயாதி என்று ஒரு இடத்தில் எழுதுகிறார். இளமை வேண்டாம் என்ற ஔவையாரோடு இளமை துறந்த காரைக்கால் அம்மையாரையும் கூட நாம் சேர்த்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட விஷயங்கள். பெண்கள் தங்களை அலங்கார பதுமைகளாக அழகு பொருட்களாக நினைக்கக்கூடாது, அறிவு சார்ந்த பண்பு சார்ந்தவர்களாக நினைக்க வேண்டும். பெண்கள் அப்படியெல்லாம் இருப்பதால் அவர்கள் இழிவாக நினைக்கப்படுகிறார்கள் என்பதை ஒரு பாரதி விழாவில் ஜெயகாந்தன் சொன்னார். பரவசமாக அந்த ஜெயகாந்தனுடைய பேச்சை கேட்டோம். ஒரு சின்ன இடைவெளி. பாரதி, திருவள்ளுவர், கம்பர்லாம் மகாகவி இல்லையா? மகாகவி, கவிக்கும் மகாகவிக்கும் வேறுபாடு உண்டு. காளமேகம் கவி, திருக்கூடராசப்பையர் கவி, அவர்களாம் கவி, உயர்வானவர்கள். ஆனால் வள்ளுவர் மகாகவி, பாரதி மகாகவி, கம்பர் மகாகவி. மகாகவிக்கும் கவிக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், கவி சொல்கிற அந்த கவிதை அந்த காலத்தில் அந்த பொருளோடு நிலையாக நிற்கும். மகாகவி சொல்கிற கவிதை காலந்தோறும் அதற்கு தகுந்த மாதிரி பொருள் கொடுத்து வளர்ந்து கொண்டே போகும். ஜெயகாந்தன் பாரதி விழாவில் சொன்னார், மாதர் தம்மை இழிவு செய்யும் வடமே கொளுத்துவோம் என்றான் மகாகவி. மாதரை நாம இழிவு செய்கிறோம், ஏராளமான அணிமணிகளை புனைந்து கொண்டு எண்ணற்ற ஆடம்பர பொருட்களை வாங்கி கொண்டு தாங்கள் அறிவு சார்ந்தவர்கள், தாங்கள் பண்பு சார்ந்தவர்கள் என்பதை உணராமல் மாதர்களே அல்லவா அவர்களை இழிவுபடுத்திக் கொள்கிறார்கள். இழிவுபடுத்துவது நாம் அல்ல, அவர்களை தானே. அதனால் அல்லவோ பாரதி சொன்னார், மாதர் தம்மை இழிவு செய்யும் வடமையை கொளுத்துவோம் என்று ஒரு சின்ன வாக்கியத்தை விளக்கும் போது அதனுடைய அர்த்த பரிமாணம் வேறு மாதிரி கூடுகிறது. இது மாதிரி பாரதியாருடைய பல வரிகள் ஆங்காங்கே இதில் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த முதலில் அந்த வானொலியில் ஒலித்த அந்த சகோதரியினுடைய அருமையான ஒரு சிறிய ஆய்வில் கூட அதை அவர் சொன்னார். இந்த நூலில் மிக முக்கியமான ஒரு அத்தியாயம் 16வது அத்தியாயம். அது ஒரு பள்ளி ஆசிரியர் பேசுவது போன்ற உத்தியில் எழுதப்பட்டிருக்கிறது. சாதாரணமாக ஒரு எழுத்தாளர் எழுதி கொண்டு போவது வேறு, ஒரு உத்தி மாற்றி எழுதுவது என்பது வேறு. அந்த ஒரு அத்தியாயம் இதில் தனித்து ஒரு அழகோடு இருக்கிறது. குளத்தங்கரை அரசமரம் என்று தமிழில் ஒரு கதை, வாவேசு ஐயர் எழுதிய கதை, தமிழின் தொடக்ககால முன்னோடி கதை. அது குளத்தங்கரை அரசமரம் பேசுகிற உத்தியில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அரசமரமே பேசுகிறது. அதில் என்ன சார், அது சாதாரணம் தானேன்னா சாதாரணம் அல்ல. ஒரு புறா பேசுவது போல் எழுதினால் அங்கங்கே பறந்து அது செய்தி கொண்டு வரலாம். அரசமரம் பேசுகிற போது அது நகராது. அரசமரத்தின் கீழே வருகிறவர்களுடைய பேச்சை கேட்டு அது கதை சொல்ல வேண்டும். நான் கிருஷ்ணதேவராயன் என்று ராக்கி ரங்கராஜன் ஒரு கதை எழுதினார். கிருஷ்ணதேவராயனே பேசுகிற மாதிரி எழுதப்பட்ட ஒரு சரித்திர கதை. இப்போது வயது முதிர்ந்து இருக்கிற மு. மேத்தா சாதாரணமாக எழுதுகிற கவிதைகளை மாற்றி புதிய உத்தியில் ஒரு கவிதை எழுதினார். செருப்புகளுடன் ஒரு பேட்டி. ஒரு நிருபர் கேள்வி கேட்பார், செருப்புகள் பதில் சொல்லும். நீங்கள் எங்கே கூட்டம் போடுகிறீர்கள்? கல்யாண மண்டபங்களில் கூட்டம் நடக்கும் இடங்களில் வெளியே கூட்டம் போடுகிறோம். உங்களுக்கு எதிர்ப்பு உண்டா? நிறைய இருக்கிறது. என்ன செய்கிறீர்கள்? முதலில் கடித்து பார்க்கிறோம், பாதம் படப்பட பணிந்து விடுகிறோம். இப்படிலாம் அது போய்கொண்டே இருக்கும். அந்த நிருபர் கவிதையின் இறுதியில் கேட்பார், கடைசியாக
ஏதாவது மறக்க முடியாத இனிய நினைவு? செருப்பு பதில் சொல்லும். தலைவன் வந்ததும் நாணத்தால் கவிழும் தலைவியின் தாமரை கண்கள் தலைவன் முகத்தை பார்ப்பதற்கு முன்னால் எங்களைத்தான் பார்க்கின்றன என்று சொல்லி அந்த கவிதை முடியும். அது ஒரு உத்தியால் புகழ்பெற்ற ஒரு கவிதை. இந்த நூலில் அந்த 16ஆம் அத்தியாயம், பள்ளி ஆசிரியரே பேசுவது போல் அமைந்திருக்கிற அத்தியாயம் இந்த நூலின் மற்ற அத்தியாயங்களை விட மேலோங்கி இருக்கிற ஒரு சிகரமான ஒரு அத்தியாயம். அதோடு நிறைய புகைப்படங்கள், ஏராளமான புகைப்படங்கள் இந்த நூலில் இடம்பெற்றிருக்கின்றன. அது வானதி பதிப்பகத்திற்கு அந்த பாராட்டு போக வேண்டும். ஏனென்றால் புகைப்படங்களோடு ஒரு நூலை வெளியிடுகிற பொழுது செலவு அதிகமாகும். அந்த செலவை அவர்கள் பொருட்படுத்தாமல் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதிலும் இந்த புத்தகத்திற்கு பொதுவாக விலை வைத்தால் கட்டாயம் 250 ரூபாய் விலை வைத்திருக்க வேண்டும். இது 150 ரூபாய், இன்றது 100 ரூபாய்க்கு கொடுக்கிறார்கள். புத்தகத்தில் பத்திரிகைகள் எல்லாம் நிறைய படங்கள் இடம்பெற வேண்டும் என்று என்னுடைய ஆசிரியர் ஏன் சிவராமன் சிரித்துக்கொண்டே ஒரு முறை சொன்னார். ஏன் அப்படி நினைக்கிறீங்க என்று நான் கேட்டேன். அவர் விளக்கினார். இல்லைடா, நிறைய ஃபோட்டோ படம் எல்லாம் போட்டேன்னு நீ எழுத்துப்பிழை குறையும் இல்லையா என்றார் அவர். அப்படி அல்லாமலே இந்த புத்தகத்தில் எழுத்துப்பிழை குறைந்திருக்கிறது. யாரோ சிறப்பாக அந்த ப்ரூஃப் ரீடிங் மெய்ப்பு திருத்தி இருக்கிறார்கள். மாத்ரு தேவோபவ, பித்ரு தேவோபவ, ஆச்சாரிய தேவோபவ, அதிதி தேவோபவ என்ற 4 விவேகானந்தர் 2 சேர்க்கிறார். தரித்திர தேவோபவ, மூர்க்க தேவோபவ என்று சேர்க்கிறார். ஆசிய அளவிலான ஈட்டி எறியும் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற அனுராணி அந்த பதக்கத்தை விவேகானந்தருக்கு அர்ப்பணித்தார் என்கிற ஒரு பரவலாக தெரியாத தகவலை எல்லாம் அவர் எழுதியிருக்கிறார். நான் மிகவும் வியந்து ரசிக்கிற ஒரு எழுத்தாளர் என்னுடைய குரு நான் பார்த்தசாரதி. மிக அழகாக எழுதுவார். அவருடைய எழுத்துக்களை மொழிபெயர்ப்பது கடினம். தமிழர்கள் தான் அதை ரசிக்க முடியும். அவள் பார்வையில் ஒரு பேச்சு இருந்ததென்றால் அவள் பேச்சில் ஒரு பார்வையும் இருந்தது என்றெல்லாம் எழுதுவார். அழகழகான வரிகள். அவர் ஒரு முறையை பின்பற்றினார், மற்ற எழுத்தாளர்கள் கையாளாத ஒரு பாணி. தன்னுடைய சிறுகதையில், நாவலில், அத்தியாயங்களில் அழகான வரிகளை எடுத்து முகப்பில் போடுவார். அது திரும்பவும் உள்ளே வரும். அது துண்டாக தனியே பிரித்து படித்தாலும் ரசிக்கலாம், அந்த அத்தியாயத்தோடு இணைந்து படித்தாலும் ரசிக்கலாம். தின்பதற்கு என்றல்லாமல் தின்னப்படுவதற்கு என்றே அமைந்தது மாதிரியான பற்கள், அது மாதிரி விஷயங்களை எடுத்து போடுவார். அதுபோல் விமூர்த்தானந்தாஜி எழுதியுள்ள இந்த புத்தகத்திலும் பல அழகான வரிகள், சிந்திக்கக்கூடிய நம் மனதை உயர்த்தக்கூடிய வரிகள் தனியவும் எடுத்து போடப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு அத்தியாயத்தின் தொடக்கத்தில் நாப்பா அது மாதிரி செய்வார். இது அந்த அத்தியாயத்தின் கடைசியில் அமைந்திருக்கிறது. நூலை வாங்கிவிட்டு முழுவதும் படிப்பதற்கு முன்னால் ஒவ்வொரு அத்தியாயத்தின் கடைசியில் இருக்கும் வரிகளை படித்தாலே நம்முடைய மனம் மேம்படும். உங்கள் அனைவருக்கும் நான் இந்த நூலை கட்டாயம் வாங்கி செல்ல வேண்டும் என்று பரிந்துரை செய்ய காரணம், இந்த நூலை படிக்கிற யாருமே படித்து முடித்த பிறகு மனதளவில் சிறிதாவது உயர்ந்திருப்பார்கள். அப்படிப்பட்ட உயர்தரமான நூல், விவேகானந்தர் இலக்கியத்திற்கு அணி சேர்க்கிற ஒரு நூல். இந்த மேடையில் வந்து பேசியதற்காக, சுவாமிஜி முன்னிலையில், இசைக்கு ரமணன் என்னுடைய நண்பர் முன்னிலையில், உங்கள் முன்னிலையில் இதை பேசியதற்காக இதற்கெல்லாம் நான் நன்றி பாராட்டுவதோடு, இப்படி ஒரு வாய்ப்பு இல்லாவிட்டால் இந்த புத்தகத்தை இவ்வளவு தூரம் ஆழ்ந்து 2 முறை நான் படித்திருக்க மாட்டேன் இல்லையா. முதலில் ஒரு முறை படித்து பிறகு குறிப்பெடுத்து கொண்டு, எனவே அது என்னுடைய ஆன்மாவை, மனதை உயர்த்துகிறது. அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் வாய்த்ததற்காக சுவாமி விவேகானந்தருக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் தனித்தனியே நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.